நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது பல கனவுகள் வரும். சில பேருக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது ஒரு கருப்பு நிற உருவம் நெஞ்ச போட்டு அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்மளால அதை தள்ளிவிட பார்த்தாலும் தள்ளிவிட முடியாது, எழுந்துக்கவும் முடியாது, கண்களை திறக்கவும் முடியாது. அந்த உருவம் நம்மளை அழுத்தினாலும் அதோட மூச்சு விடுற சத்தம் கேட்டாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு சில நிமிடத்துல எல்லாம் மறைந்து போயிடும், எழுந்துக்கவும் செய்வோம். இதுக்கு பேர் தான் ஸ்லீப்பிங் பேரலைஸ். இந்த டைம்ல நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்துச்சிருவோம், நம்ம கண்கள் திறந்திருக்க மாதிரி ஃபீலா இருக்கும். ஆனா இது எல்லாமே கனவுகள்ல. ஆனா நிஜத்துல நம்ம கைகளோ கால்களோ தூக்கவே முடியாது, நம்ம உடல் தூங்கிட்டு தான் இருக்கும். நாம படுத்த உடனே தூங்க மாட்டோம். அதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு. இதுல 3-4 ஸ்டேஜ் தான் டீப் ஸ்லீப், ரிம் ஸ்லீப் சொல்லுவாங்க. இந்த ரிம் ஸ்லீப்ல தான் நம்ம கனவுகள் ஸ்டார்ட் ஆகும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்ட கனவுகளும் இருக்கும். இந்த டீப் ஸ்லீப் பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம மூளையில அசெண்டிங் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய பகுதியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால தான் நிஜத்துல கேட்ட கதைகள், பார்த்த படங்கள் அது ஆறாவது படமா இருந்தா இந்த மாதிரி கனவுகள் தூண்டறதுக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் காரணம். இதனால தான் ரிம் ஸ்டேஜ்க்குள்ள போகும்போது நம்ம உடல் நிரந்தர பேரலைஸ் ஆகும். அது எப்படி